ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆயுத பூஜை. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களோட வண்டிக்கு வீட்டில் இருக்கிற எல்லா ஆயுதங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சாமியை வேண்டி அடுத்த வருடங்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து அடுத்த ஆயுத பூஜை வரணும் நல்லபடியாக வந்துட்டு எல்லாமே தொழிலும் சரி, அதாவது ஒரு தொழில் நம்பி எல்லாம் நிறைய குடும்பங்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ எத்தனையோ தொழில்கள் இருக்குது. எல்லா தொழிலும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிக்கலாம். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. ஸோ வெல்கம் டு நெக் எக்ஸ்ப்ளோரர் சேனலுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் இருக்க கருத்தை என்னோட கமெண்ட்டில் போடுங்க. அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து என்னென்ன வேணுமோ அதை நம்ம பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு. சரிங்களா? நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, லாஸ்ட் டைம் இந்த என்னோட சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன் ஹிந்தியில் வந்துட்டு இந்த டாட்டா, அதாவது பேசிக்காக BS6 வர டாட்டாவில் இப்போ ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னாக்க, க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துகிட்டு இருக்குங்க. இது எதுக்கு அப்படின்னாக்க, டிரைவர்கள் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எந்த வித அதாவது டயர்ட் கம்மி பண்ணணும், கால் வலியில கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக, அதாவது டிரைவர் கம்ஃபர்ட்டுக்காக வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு ஹைவேல வந்து ஒரு 500 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் வந்துட்டு க்ரூஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த எக்ஸைட்டட் பட்டதை அழுத்திக்கிட்டே இருக்கணுங்க. அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பீடில் ஒரு லிமிட்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கோம். இல்லைன்னா நம்ம ஆளுங்க வந்துட்டு ஒரு கட்டையை போட்டு இருப்பாங்க அவத்துக்குள்ள. ஒரு லெவலில் என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு RPM குறிப்பிட்ட RPM போயிட்டு இருக்கோம். பட் இப்போ அதெல்லாம் வந்துட்டு போய் அட்வான்ஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்பெனிலேயே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்ல போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ரூஸ் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னாக்க, டாடா BS6 1110 அப்படிங்கிற வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து சொல்கிறேங்க, இது வந்து 1110க்கு இல்லை, இப்போ வர BS6 மாடலில் எல்லாத்துலேயுமே, அதாவது 407 கீழே பெரிய வண்டி வரலுமே எல்லாத்துக்குமே சேம் ஒரே மாடல் தான். எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த வண்டியிலும் பெருசாக மாற்றம் ஆகாது. மேபி அதாவது பெரிய வண்டிகள், அதாவது 6 வீல் தாண்டி அதுக்கு மேலே ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு மாறத்தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் அப்படி ஏதாவது வண்டிகள் பார்த்து நடுவில் பார்த்து பிடிச்சி அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக கிடைச்சதுனாக்க, அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அங்கிருந்து அடுத்த வீடியோ நான் போட்டுறேங்க. இந்த வீடியோ பாருங்க. இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ நீங்க வந்துட்டு லைன்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு இப்படி ஸ்விட்ச் பண்ணணுங்க, மேல தள்ளணுங்க. இது ஆஃப். இந்த பாயிண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, இது ஆஃப் பொசிஷன்ல இருக்குது. இது இப்படி பண்ணீங்கன்னாக்க ஆன் பொசிஷன் ஆயிருங்க. எப்படின்னாக்க, லைன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட RPMல நீங்க வந்து போயிட்டே இருப்பீங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து வண்டி ஐடியில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் RPM மட்டும் நான் கண்ணில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எக்ஸாம்பிளா வச்சு பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகுங்க. ஸ்பீடு ஒரு 60 கிலோமீட்டர் வேகம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட RPMல ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல இது என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, இங்க காமிச்சிடுறேன். இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு இந்த சைட்ல ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க வண்டி ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிருங்க. நீங்க எக்ஸைட் படலன்னு கால் எடுத்துடலாம். அப்புறம் இது எப்படிங்க கட் ஆஃப் ஆகுமா ஆகாதா நடுவில் அப்படின்னாக்க, நீங்க கார் ஓட்டிங்கன்னா கண்டிப்பா தெரியும். கார்ல டாப் அண்ட் மாடல்ல மோஸ்ட்லி க்ரூஸ் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்க பிரேக் மிதிச்சா எப்படி வந்து நிற்குமோ, பிரேக் அல்லது கிளச்சு, எது பிரேக் அல்லது கிளச்சு மிதிச்சா நின்றுங்க. இவ்வளவுதாங்க இதுல. ரைட்டுங்களா? டிரைவர் நம்மளுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுங்க. ஹைவேல கால் வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்காதுங்க. ஆப்ஷன்ஸ் நம்ம, அதாவது கம்பெனி கொடுக்க நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கம்ஃபர்டபுள் நமக்கு நல்லா இருக்கும். இன்னமும் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஓட்டுறப்போனா 8 மணி நேரத்துக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 மணி நேரம் சேர்த்து கூட ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு மெக்கானிக்கா என்னால என்ன சொல்ல முடியுமோ அதான் சொல்றேன். அதனால டிரைவர்களுக்கான ஒரு கம்ஃபர்ட்டுங்க அது. இப்போ வர டாடா வெஹிக்கிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் அதிகமாகிட்டு தான் இருக்குது, வழியா கம்ஃபர்டபுள் குறைக்கலைங்க. நல்லா இருக்கு. அதாவது முன்ன வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த டாட்டாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பெரிய வண்டிகள் தான் வந்துகிட்டு இருக்கும். அதே போல இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா காமனா சின்ன சின்ன வண்டிகளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா டாடா வந்து 407 அந்த 510 710 இதுல நான் கொடுக்க ஆரம்பிக்கல. ஆனா வந்து 909 செக்மெண்ட்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்,
ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் சீட் கம்ஃபர்டபுள் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ நான் உட்காந்துருக்க போனால் பக்கெட் சீட் மாதிரி ரொம்பவே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. இதை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம், மேலே கவர்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் இந்த ப்ளோயர் ஓடுது பார்த்தீங்களா, இப்போ வர கேபினில் மோஸ்ட்லி வந்து ஏசி வச்ச கேபின் தான் எல்லாமே வருது. ஏன்னா அக்டோபருக்கு மேலே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஏசி கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதனால வந்து ஏசி கேபின் தான் வருது. இந்த ப்ளோயரு க்ளீன் ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டுங்க. அடுத்த சீரீஸில் நான் கண்டிப்பாக வந்துட்டு ப்ளோயர் ஃபில்டர் எங்கே இருக்கும், எப்படி க்ளீன் பண்ணுறது எனக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். நான் ஒரு வீடியோவாக நான் அதை பண்ணி போடுறேன். இப்போது எப்பயும் போல் இதை நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலை கற்றுக்கிட்டீங்களா? ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னாக்க உங்கள் டிரைவர் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது கமர்ஷியல் வெஹிக்கிளில் இப்போ வந்துகிட்டு இருக்கு. BS6ல் ஆப்ஷன்ஸை வச்சுட்டு நீங்கள் மறந்துட்டு நீங்கள் பழைய மாதிரியே வந்து எக்ஸலேட்டர் படலை மிதிச்சிட்டு இருக்குங்கிற அவசியம் வேண்டாம். நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது, கம்ஃபர்டபுள் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாத எல்லாருமே பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் பயனடைறதுனால உங்களுக்கு அந்த மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எதுவும் எடிட்லாம் பண்ண முடியல, அதனால வந்து நான் டைரெக்டாகவே அப்லோட் பண்ணிடுறேன். அதனால வந்து ஏதாவது சின்ன மிஸ்டேக் எதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னமும் வந்து பெட்டராக பண்ண பார்க்குறேங்க ரைட்டுங்களா. சரிங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஆல்ரெடி பார்க்குற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வரீங்க, உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க சரிங்களா. சரிங்க. ஆயுத பூஜை ஜாலியாக கொண்டாடுங்க. 2 நாள் லீவ் இருக்குது, எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ இதே மாதிரி வேற ஒன்று இதை பார்க்கலாங்க. வரட்டுங்களா? பாய்.